வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சகோதரர்களே, சப்ஸ்கிரைபர்களே, வணக்கம். நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு ஒரு புது ஜாப், டாக்ஸி டிரைவர் துபாய் ஜாப். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 4 வீலர் ஓட்டக்கூடிய நீங்கள் புதுசாக இருக்கலாம். புதுசு மீன்ஸ் இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஆனால் நான் டாக்ஸி நல்லா ஓட்டுவேன், பேட்ச் இருக்குது, இல்லைன்னா எனக்கு அனுபவம் இருக்குது சொந்த காரில், இல்லைன்னா நான் சவுதியில் வேலை பார்த்துருக்கேன், வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்கேன், லைசன்ஸ் கையில் இல்லை, இந்தியன் லைசன்ஸ் இருக்குது, என்ன நோ ப்ராப்ளம். டாக்ஸி டிரைவர், அதாவது டிரைவர் ஜாப் வந்து துபாயில் நிறைய பேர் பல வருஷமாக இருந்தும் லைசன்ஸ் கிடைக்காம இருக்கிறாங்க. ஆனால் இப்போ துபாய் கவர்மெண்ட்டு பைக் டிரைவர், டாக்ஸி டிரைவர், அதுக்கு டெலிவரி கொரியருக்கு இருந்து நிறைய புது புது கம்பெனி திறந்து பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதனால் துபாய் போயிட்டு வந்தவங்களா இருக்கட்டும், வேறு கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தவங்க இருக்கும், வேறு நாட்டு லைசன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இல்லைனா இந்தியாவில் தான் ஃபஸ்ட் டைம், ஆனால் நிறைய ஓட்டியிருக்கேன், அனுபவம் இருக்குது, என்னால் ஒரு டாக்ஸி டிரைவராக வேலை பார்க்க முடியும். ஃபுட் டெலிவரி அல்லது கொரியர் டெலிவரி இல்லையா, சில இந்த கம்பெனிஸ் வந்து லாஜிஸ்டிக் கம்பெனி டெலிவரி பண்ணுற, ஃபுட் டெலிவரிக்கும் கொடுக்குறாங்க, பார்சல் டெலிவரிக்கும் ஏரியா வைஸ் ஒவ்வொருத்தரையும் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதுக்கு என்னென்னா, ஏற்கனவே துபாய் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க இந்த சம்பளம் கம்மின்னு கூட வரமாட்டாங்க. அதனால் ஒன்று பரவாயில்ல, ஃப்ரெஷ் டிரைவர்ஸ் ஃப்ரம் இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள், யார் வேணாலும் உள்ளே வரலாம். அப்போது அந்த கம்பெனிகள் எப்படி கொடுக்குன்னா, இது வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் விசாவாக கொடுக்குது. புரியுதுங்களா? அதாவது ஆசாத் விசான்னு சொல்லுவாங்க சவுதியிலெல்லாம். அப்போது அந்த விசாவை நம்ம காசு கொடுத்து தான் வாங்கி நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம். நாளைக்கு பிடிக்கலன்னா கூட நம்ம வெளியே போய்க்கலாம். ஏன்னா அப்போ தான் லைசன்ஸ்லாம் எடுத்து தராங்க. ஓகே, அவங்களே நமக்காக இவ்வளோ செலவு பண்ணியெல்லாம் எடுக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியும், துபாய் லைசன்ஸ் எடுக்கிறது சாதாரணம் கிடையாது, நிறைய செலவாகுது. ஆனால் ஒன்ஸ் எடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி சொந்தமாக வண்டி ஓட்டலாம். இந்த மாதிரி கம்பெனிகளில் மாதம் 3000 to 4000 கிராம்ஸ் சம்பாதிக்கலாம். நாளைக்கு தேவையில்லைன்னா சொந்த வண்டி போட்டு வெளியே போயிடலாம், இல்லை வேறு வேறு நல்ல நல்ல கம்பெனிகளுக்கு மாறிக்கலாம். ஆனால் லைசன்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். அது இந்த ரூபத்தில் கிடைக்கிது. இதுக்கு யாராவது வரீங்க, நான் போகிறேன் சார், 15 அல்லது 20 நாள் ஆகும் எம்ப்ளாய்மெண்ட் விசா, அது தெளிவாக சொல்கிற பாருங்க. இந்த டெலிவரி தான். அப்போது துபாயை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் இல்லையா, நாட் ஒன்லி ஒன் துபாய். துபாயில் இப்போ நமக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் பெரிய பெரிய சிட்டி, அபுதாபி, துபாய், அலேன், அதுக்கப்புறம் அஜ்மான், இப்படி வேறு வேறு இடங்கள்லாம் உங்களை போஸ்டிங் போடுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு நமக்கு மினிமம் இத்தனை டெலிவரின்னு ஒரு நாள் இருக்கும். ஒரு டெலிவரிக்கு மேலே இவ்வளோ காசுன்னு இருக்கும். அப்போ ஒரு மாதம் தான் கஷ்டமாக இருக்கும். புது ரூட்டு, புது வண்டி, பாஷை புதுசு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா இதுலேயும் அப்படித்தான், நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டெலிவரி கொடுக்குறீங்களோ இழுத்து போட்டு சேருது. அதுதான். ஓகே, ஃபிக்ஸட் டைம் 8 மணி நேரம் வேலை செஞ்சால் தூங்குறீங்களா அப்படின்னு கிடையாது. ஓட்டிக்கிட்டே இரு, டெலிவரி பண்ணிக்கிட்டே இரு, அதுக்குள்ள காசை வாங்கிக்க. அதுதான் அங்கே. மற்றபடி உங்களுக்கு இன்சூரன்ஸ் அது எல்லாமே இருக்குது. அங்கே போனோடனே ட்ரைனிங் கொடுத்து செய்ய வேண்டிய அதாவது ட்ரைனிங் மீன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ்க்குள்ளது கொடுத்துட்டு ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒரு 15-20 நாள் ஜாப் இல்லாமல் இருக்கும். அது வரைக்கும் அவங்க ஒரு 10 நாளாவது சம்பளம் இல்லாமல் தான் இருக்கும். அங்கே இறங்கின பிறகு அந்த வேலைகள் பிடிக்கணும். புரியுங்களா? ஸோ ஒரு மாதத்துக்கு மட்டும் உங்களுக்கு அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க. ஃபுட்டு நம்ம தான் பண்ணணும். ஏன்னா நம்ம பிஸ்னஸ் விசாவில் தான் போயிருக்கிறோம். ஓகே, அந்த கம்பெனியோட ஃபிக்ஸ்டு சம்பளத்துக்கு போகல. ஆனாலும் அவங்க சம்பளத்தை தான் சொல்லியிருக்காங்க, மினிமம் சேலரி இவ்வளோ இருக்கும், மேக்ஸிமம் இவ்வளோ இருக்கும். ஓகே, ஆனால் ஃபுட்டும் அக்காமடேஷனும் ஃப்ரீயாக தரேன்னு அது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இல்லை. ஸோ அதை நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக வரவங்களும் சரி, வெளிநாட்டில் வேலை பார்த்து அனுபவம் உள்ளவங்களும் சரி, லைசன்ஸ் இல்லை இது போகிறேன்னா மாதம் கண்டிப்பாக 80,000க்கு மேலே தான் சம்பாதிக்கலான்னு வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க. நிறைய பேர் விசிட் விசாவில் போயிட்டு அங்கே போய் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க கன்வர்ஷனில். ஓகே, விசிட் விசாவில் போகிறது நம்ம ஈஸி, ஒரு 40-50,000 ரூபாய் போயிடலாம். பட் அங்கே இதெல்லாம் செட் ஆகாது. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டே கொடுக்குறாங்க. மினிஸ்ட்ரி அப்ரூவல், லேபர் அப்ரூவல் லெட்டர் கொடுத்து, எம்ப்ளாய்மெண்ட் விசா கொடுத்து, ஆளை இறக்கி அங்கே பயோமெட்ரிக் பிடிச்சி, விசா அடித்து, பெர்மிட் அடித்து, எல்லாம் பக்கவாக கையில் கொடுத்து, வண்டியும் கையில் தரோம், ஓட்டுருங்க. இந்த தான் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இதுக்கு சார்ஜஸ் இருக்குது. எப்படின்னா, இதுக்கு மெயினாக வந்து நீங்கள் அங்கே யார் வேணாலும் கேட்டு பாருங்கள். இப்போ அதில் எங்களுக்கு காசு அவ்வளோ கிடைக்காது. நாங்கள் ஒரு சின்ன மார்ஜின் தான் பண்ணுறோம். லைசன்ஸுக்கு மட்டுமே 10,000 கிராம்ஸ் அவங்க வாங்கிடுவாங்க. இதை நீங்கள் ஃபுல் பேக்கேஜ் கட்டி போச்சுன்னா 2.5 லட்ச ரூபா ஆகுது இந்த விசாக்கு. ஓகே, நான் தனித்தனியாக உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ 10,000 கிராம்ஸ்னா என்ன ஆச்சு? அதுவே 2 லட்சம் ஆச்சு. சாரி, 2.5 லட்ச ரூபா ஆச்சு. ஓகே, 25 ரூபா இல்லையா 10,000 கிராம்ஸ். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பகுதி அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு டிக்கெட் எல்லாம் போட்டு நம்ம ஏற்றி விட்டுறணும், மீதியை அங்கே கழிச்சுக்கணும். அதாவது ஒரு ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் ருபீஸ் ஒரு 1,35,000 வரைக்கும் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் விசாலாம் பண்ணி டிக்கெட்டெல்லாம் போட்டு அங்கே இறக்கி, அப்போ லைசன்ஸுக்குள்ள காசும் ஓரளவுக்கு அடப்பட்டுரும். மீதி உள்ள காசு அதை நம்ம அங்கே பேசி எத்தனை மாதம் சம்பளத்தில் பிடிக்கணுமோ பிடிச்சிக்கலாம். இப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அதனால் இதில் துபாய் லைசன்ஸ் ஏற்கனவே இருக்குது சார் அப்படின்னா செக் பண்ணுங்கள். நீங்கள் பிளாக் லிஸ்ட்டில் வந்தீங்களா இல்லையா, அதை என்ன அனுப்புங்க, நான் உங்களுக்கு அங்கே என்கொயரி பண்ணி தரேன். அப்போ நீங்கள் போயிடலாம். லைசன்ஸ்குள்ள காசை நம்ம குறைச்சி பேசிக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் மோஸ்ட் வெல்கம். அதுதான் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். இதுக்கு அங்கேருந்து டெலிஃபோன் பண்ணி பேசுவாங்க, கம்யூனிகேஷன் வைஸ் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் எல்லாமே எனக்கு அனுப்புங்க. ஃபோட்டோலேருந்து பயோடேட்டாலேருந்து டிரைவிங் லைசன்ஸ் காப்பி, நீங்கள் வண்டி ஓட்டுற மாதிரி உள்ள ஃபோட்டோ எல்லாம் ஒரு பிடிஎஃப் அனுப்புங்க. மேலே அனுப்பிட்டேன்னா அங்கே ஒரு லேடி தான் உங்கள் கால் பண்ணி பேசுவாங்க, அந்த ஆஃபீஸில் உள்ளவங்க. பேசிட்டு ஓகே ஆச்சுன்னா 10-15 நாளாகவும் மினிஸ்டர் ஆஃப் அப்ரூவல் லெட்டர் ஒன்று வருது. வந்த பிறகு நீங்கள் ஒரு 40 ரூபா அட்வான்ஸ் தரணும். அது எப்படி யார்கிட்ட கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பெர்மிட் வந்த பிறகு நம்ம விசா ஒரிஜினல் வந்த பிறகு ஒன்வே தான், நம்ம ஒன்வே டிக்கெட்டை போட்டு ஏறி போயிட்டே இருக்கணும். ஓகே, அது நான் எப்படி சொல்கிறேன், பேலன்ஸ் அமௌண்ட்டு கையில் கொண்டு போய் நீங்கள் கொடுக்கணும். ஷோ பண்ணிலாம் காட்ட வேண்டியில்லை, ஏன்னா இது விசிட் விசா இல்லை, எம்ப்ளாய்மெண்ட்டு, அதனால் அது தேவையில்லை. ஆனால் அங்கே கொடுக்குற காசு கையில் வச்சுங்க, இல்லைனா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஸோ இது மேக்ஸிமம் 20 to 25 டேஸில் எம்ப்ளாய்மெண்ட்டில் துபாய் லைசன்ஸோட மாதம் 80 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. விருப்பப்பட்டவங்க கண்டிப்பாக எனக்கு கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது இல்லைன்னா இந்த வேகன்சி பிடிக்கல, வேறு வேகன்சி இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. யூரோப்பியன் கண்ட்ரி இருக்குது, சிங்கப்பூர் இருக்குது, சவுத் கொரியா இருக்குது, அப்புறம் கனடா இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ரீச் அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்க. அங்கே கொண்டு விட்டுட்டு இங்கே காசு கொடுப்பாங்க. அது ப்ளஸ் ஆர் மைனஸுங்கிறது விசா, அது பேர். அதுக்கு யாராவது வேணால் நீங்கள் ஸ்ரீலங்கன்ஸோ இல்லை வேறு யாராவதுன்னா அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட் உள்ளது, புரியுதுங்களா? அது கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த இமேஜஸ் எல்லாம் பாருங்கள். இது வேறு கம்பெனி, இது டெலிவரி கம்பெனியில் இப்போ ஏகப்பட்ட கம்பெனி திறந்தாச்சு. அது நீங்கள் சர்ச் போதில் நிறைய யூடியூப் வீடியோலையும் வரும். பட் நாங்கள் உங்களுக்கு காட்டுற வழி, எனக்கு அங்கேருந்து டைரெக்டாக ஒர்க் பெர்மிட் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் பிரகாரம் அவங்களுக்கு நான் கரெக்டாக செய்கிறேன். சும்மா ஏதோ விசிட் விசா எடுத்து எவனாவது அங்கே வேலை தேடி தருவான்ங்கிற மெத்தடு இதில் இல்லை, புரியுதுங்களா? அதனால் நான் கரெக்டான உள்ள செலவு தான் சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இப்போ உள்ள கண்டக்ட். அப்புறம் துபாயில் அங்கே கொண்டு போடுறான், அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. கோடான கோடி மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்கெல்லாம் அசைய கூட இல்லை, ஏதோ ஒரு மூலையில் போட்டாங்க, அவ்வளோதான். அது ஒரு பயமுறுத்துறதுக்கு. ஓகே, ஸோ அதனால் பயந்துட்டு யாரும் இருக்க வேண்டாம், தைரியமாக போங்க. இந்த பட்ஜெட்டில் நல்ல, ஏன்னா இதே சம்பளத்தில் யூரோப்பியன் கண்ட்ரி, ஷெங்கன் கண்ட்ரிக்கு உள்ள காசை கட்டணும். கட்டினா தான் இவ்வளோ சம்பளம் கிடைக்கிது. ஆனால் அதே சம்பளத்தை ஒரு சாதாரணமாக 1-1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு டிரைவராக போயிட்டோம்னா நிறைய நாலேஜ் கற்றுக்கலாம். ஓகே, சரி, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வேகன்சி நோக்கி பார்த்துட்ருங்க. பிடிக்கலைன்னா நோ ப்ராப்ளம், வேறு ஏதாவது பிடிக்கிறதுனா பாருங்கள். தேங்க்யூ. இல்லைனா உங்களுக்கு எதாவது ஆலோசனை கேட்கணும்னா கீழே நம்பர் இருக்குது, அப்பப்போ ஒரு ப்ரொஃபைல் அனுப்புங்க. ஏன்னா சும்மா நான் கால் பண்ணி ஆன்சர் பண்ண முடியாது. ப்ரொஃபைல் பார்த்தா நைட் டைம் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு நான் ஆன்சர் கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃபர்மேஷன் என் மூலமாக கிடைக்கலாம். பிரயோஜனப்படுறவங்க என் மூலமாக வெளிநாட்டுக்கு போகலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். இப்போ தான் நான் சேலரியை உங்களுக்கு காட்டுறேன், இதை நீங்கள் தெளிவாக பாருங்கள் எம்ப்ளாய்மெண்ட் விசாவில். ஓகே, இன்னும் இந்த சேலரி விஷயமா வெளிநாட்டிலேருந்து அவங்க கால் பண்ணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் அந்த டைமில் இவ்வளோ டீட்டெயில் கேட்க முடியாது. அதை தான் நான் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். ஓகே, மெதுவாக படித்து பாருங்கள். இதில் கமிஷன்லாம் இருக்குது, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் போனதுன்னு சொல்லுவாங்க. மினிமம் சேலரி ப்ளஸ் அப்போது இந்த யூனிஃபார்ம் கொடுக்குறான், என்னெல்லாமோ கொடுக்குறான், அது இங்கே உட்காந்துருக்கு. அதை நம்ம போக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் இதில் போகிறோமா இல்லையாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இந்த டீட்டெயிலும் படித்து பார்த்துங்க. ஓகே, ஸோ மற்றபடி ஏறி போடுற டைமுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க அரைவல் பண்ணி அவங்க தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க, எல்லா வேலையும் செஞ்சு தருவாங்க. நீங்கள் வேலை தேடணுங்கிற கவலையே உங்களுக்கு வேணாம். போகிறது எம்ப்ளாய்மெண்ட் விசாவை நல்லா புரிஞ்சுக்க. திஸ் இஸ் அ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு துபாயில் மட்டுமே குறைஞ்சது 60-70 வேகன்சி கிடக்கு. நிறைய பேர் கொடுப்பாங்க டைரெக்டாக, ஆனால் அதெல்லாம் கம்மி சம்பளம். ஓகே, ஒரு 50,000-60,000 கட்டி போகிற மாதிரி இருக்கும். 20,000 அனுப்புறதே பெரிய விஷயம். அது உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்காத இந்த சம்பளம். அதனால் இது கொஞ்சம் ஹை சேலரி. யூரோப்பு போய் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை இதில் பண்ணலாம். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். செலக்ட் பண்ணி லைனில் வாங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.